ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் உளுந்தும் பாசிப்பருப்பும் வச்சு நல்ல மொறு மொறுன்னு போண்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பால் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா 3லேருந்து 4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. நீங்க பாசிப்பருப்புக்கு பதிலா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்ப கழுவிட்டு வந்த பருப்பு முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பருப்பு எடுத்து இப்படி விரல்களால நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு 2ஆ உடையும். அப்படி உடைஞ்சதுன்னா கரெக்டா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல அந்த பருப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இதை நல்லா ஸ்மூத்தா திக்கா அரைச்சு எடுத்துட்டு வரணும். தண்ணி எடுத்ததுமே நிறைய சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கங்க. அதே போல மிக்சியில நீங்க அரைக்கும் போதும் கேப் விட்டு அரைங்க. கண்டினியூஸா அரைச்சிங்க அப்படின்னா மிக்சி ஜார் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா நமக்கு மாவு கரெக்டான பக்குவத்துல கிடைக்காது. ஒன்று தண்ணி ஆயிடும், இல்லைன்னா ரொம்ப சூடாகி மாவு போண்டா செய்யும் போது ரொம்ப ஹார்டா வரும். அதனால பல்ஸ்ல வச்சு விட்டு விட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்பூன்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்படி ஸ்பூன்ல எடுத்து மாவு போட்டிங்கன்னா பந்து மாதிரி விழணும். ஒழுகக்கூடாது. இப்படி நல்லா ஸ்மூத்தா நல்லா திக்கா அரைச்சிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கங்க. மாத்திட்டு இதுல ஒரு ஒரு பொருளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பொடியா நறுக்குனது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே போல பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை நல்லா ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் நிறையவே சேர்த்துக்கோங்க. இடிச்சு வச்ச மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா விரல்களால் மசிச்சு விடுங்க. விரல்களால் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா இதை அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மொத்த கைகளையும் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த 5 விரல்களை வச்சு நல்லா இப்படி அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போதான் நமக்கு மாவு நல்ல பஃபியா கிடைக்கும். அப்படி பஃபியா ஆனிச்சு அப்படின்னா போண்டா நல்ல சாஃப்டா கிறிஸ்பியா கிடைக்கும். அதனால விரல்களை வச்சு நல்லா அடிச்சு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரத்துல இருக்கட்டும். மாவை இப்படி எடுத்து இப்படி போட்டீங்க அப்படின்னா மாவு போண்டா மாதிரி விழணும். தண்ணி மாதிரி ஒழுகக்கூடாது. அதே போல நல்லா பஃபியா இருக்கணும் மாவு. இப்போ இங்க நான் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில கையை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து நீங்க போட்டீங்கன்னா மாவு கையில ஒட்டாம வரும். அதனால கையில தண்ணி நனைச்சுக்கோங்க. தண்ணி நனைச்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல போண்டா தேவையோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்க போண்டா ரெடி பண்ணிக்கலாம். சின்னதா போட்டாலும் போட்டுக்கலாம், பெரிய சைஸ்ல போட்டாலும் போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். எண்ணெய் நல்ல ஹீட்ல இருக்கணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல கம்மி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாவை இதுல சேர்த்துக்கோங்க. நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு போண்டா போட்டீங்க அப்படின்னா சடனா கருகி போயிடும், உள்ள வேகாது. போண்டா எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறம் நீங்க கைவிடாம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போதான் நமக்கு கலர் ஈவனா கிடைக்கும். அதே போல உள்ளார வரைக்கும் ஈவனா நமக்கு குக் ஆகியும் வரும். அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க போண்டாவை. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக கிடைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்க. சூப்பராக கலராக வந்திருக்கு பாருங்க. இந்த கலர்ல நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு போண்டா. இந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த போண்டாவை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இது வெளியில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது தேங்காய் சட்னி தக்காளி சட்னி கூட பரிமாறினீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.